வணக்கம். பெண் சிங்கங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வரும் மே மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட போகிறது, வருமானம் இரட்டிப்பாக போகிறது, வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் நிவர்த்தியாக போகிறது. நவக்கிரகங்களிலேயே சுபக்கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியானவர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது செய்தொழில் சிறப்பாக இருக்கும். திடீரென லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அயல்நாட்டு முயற்சியில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று முன்னேற்றம் கூடும். வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்கள் எல்லாம் அதை நிவர்த்தி கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாக இந்த குரு பயிற்சியினால் குருவினுடைய பார்வை பலம் பெறும். உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 இந்த 3 முக்கிய இடங்களையும் பார்க்கிறார் குரு பகவான். அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைய போகின்றன. நடக்காத காரியங்களை நடத்தி காட்டும் குருவின் அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். போட்டி கடை வைத்தோர் எல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் உங்களுக்கு நடைபெறும். அதே நேரத்தில் சுமூகமாக நல்ல முயற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறது. இதுவரை நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். பெண்கள் திருமணத்திற்கான உங்களுடைய கனவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். புது வாழ்க்கையில் இந்த குருவின் பார்வையினால் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க உமன்ஸ் எல்லாருமே ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.